ஓகே. ஓகே. ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னா எஸ்பிடி கிராப்ஸ் அப்படிங்கிற ஹெச்ஆர்எம் ரிலேட்டடில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் கண்டென்ட் எல்லாமே. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு நிறுவனம்னு சொன்னிச்சுனாவே ஒரு ஒரு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாவது அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்ரி மெம்பர்ஸ்கிட்டையும் இருக்கணும். அப்போ தான் அந்த என்ன ஆகுன்னா ஃப்ளோவில் வந்து அந்த கம்பெனி போகணும்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இதனால வந்து அந்த வேலை வந்து கரெக்டாக போகணும். ஸோ அதுதான் என்னதுன்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து எப்படின்னா சுமூகமாக இருக்கணும். அப்படின்னா எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அவங்க ஆர்கனைசேஷனுக்கும் இல்லாமல் எம்ப்ளாய்க்கும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு உறவா வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஓகேங்களா. அப்பதான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிறுவனமா சொல்லுவோம். அதுல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஃபார்மல்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது கொள்கை இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து இந்த ஃபார்மட்ல இருந்தா அவங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா வரவேற்கப்பட மாட்டாங்க. அதாவது தனியா ரூல்ஸ் போட மாட்டாங்க. அவங்க என்ன நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ஒபே பண்றதுதான் அவங்களோட வேலை. இன்ஃபார்மல்னா அவங்களுக்கு வந்து எதுனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது சமூகமா ஒரு தோற்றம் இருக்கும். அந்த அவங்க யாரையும் இதுங்க மாட்டாங்க. இவங்களா தனியா ஒரு குழு உருவாக்கி அவங்களுக்குள்ளே ஒரு தகவலை வந்து பரிமாறிக்குவாங்க. அதான் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸோ இதான் டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அண்ட் தென் அடுத்து வாட் இஸ் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. அப்படின்னா என்ன ஆக்சுவலி ஃபார்மலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்க ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அத்தாரிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்றது தான் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிளானிங் அந்த எதுவுமே இருக்காது. இவங்களா ஃபார்மேட் பண்ணிருக்காங்க, இவங்களாவே அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. இதுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா? கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். அதாவது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியர்லி டிஃபைன் ஜாப் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்குன்னு கிளியரான ஜாப் இருக்கும், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார்ம்டு பை தி டாப் லெவல் டு மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட அவங்களோட ஃபார்மல் ஆர்கனைசேஷன் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எந்த இதுவுமே மாறாது. அதே ஆப்போசிட்ல பாருங்க அன்ஸ்டேபிள் நேச்சர். அவங்களுக்குள்ள அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸோ இதுல இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கிறது பேர் தான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டு பி ஃபாலோ. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாட் டிஃபைன். இவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன்ல இருக்காது. இட் ஹேஸ் வைடர் ஸ்கோப். வைடர் ஸ்கோப்னா இப்படி கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு வரம்பு இருக்காது. இவங்களுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கும். இதுதான் என்னன்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் டிஃபரன்ஸ் பிட்வீன். ஓகேங்களா. அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். அதாவது ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வரையறுக்கப்பட்டது ஒரு கிடையாது இருக்கும். அப்போ நிறுவனமே இது மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அண்ட் தென் ஸ்டெபிள், அது எப்படி சொன்னால் டிசிஷன் மேக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ப்ரோட்டோகால் அண்ட் சீக்கிங் அப்ரோச் வந்து ஈஸியாக இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்குது. அவங்க உணர்ச்சி ரீதியாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எப்படி இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, ஃபார்மல் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லி அவங்க அப்ரேஷன் கொடுக்கறது மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. இதுதான் என்ன கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். அண்ட் தென் த ஃபோர்த் ஒன், த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி, ஆர்டர் அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி இன் ஹவு ஒர்க் ஆர்கனைசேஷன் எக்ஸிக்யூட்டட். அதாவது எப்படி ஒரு ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ எப்படி கீழே கிடைமட்ட தூரத்துக்கு கொண்டு போகணுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது பேர் தான் என்னதுன்னா கரெக்ட் ஆஃப் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபார்மல்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சீக்கிரம் வந்து டிசிஷன் மேக்கிங்கே எடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபார்மல் சொல்லிட்டேன். இன்ஃபார்மல். இன்ஃபார்மல்னா
அவங்களுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பு முறையா அவங்களுக்குன்னே ஒண்ணு ஆர்டர் போட்டுக்குவாங்க. அவங்களாவே வந்து இது பண்ணிக்குவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்குவாங்க. ரெஸ்பான்ஸ் மாத்திக்குவாங்க. ப்ராப்ளம் சால்விங் அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். அண்ட் தென் தகவல் தொடர்பு வழி. அதாவது வதந்தி. அதாவது பார்த்தீங்கன்னா, ரூமர வந்து கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சேனல் சச் இன்ஃபார்மல் மீட்டிங், கிரேப் அண்ட் காசிப். காசிப்னா அவங்க வந்து புகார் சொல்றது. இத பத்தி அவங்க பின்னாடி பேசுறது. அண்ட் தென் பிளே அண்ட் சிக்னிஃபிகன்ட் ரோல். அவங்க வந்து அவங்க வேலைய பார்க்காம மத்த வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? அ பட் வாட் இஸ் த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்? ஸ்பேன்னா ஒண்ணும் இல்ல. ஸோ ஒரு மேனேஜ்மென்ட்ட வந்து எப்படி வந்து அவங்கள வந்து ஒரு ஒர்க்கர வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ப்ராப்ளம் சால்விங் குடுப்பாங்க. அண்ட் தென் 4 டூ 6 மெம்பர்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க சப்பார்டினேட்ட வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அந்த நம்பர் ஆஃப் கேன் டிவைட் பை 15 டூ 20 அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ 4 பேரு சப்பார்டினேட் மேனேஜர் பிரிச்சாங்கன்னா, 15 டூ 20 பேர சப்பார்டினேட்டா வச்சிருப்பாங்க. அப்போ அவங்கள என்ன 15, 20 அப்போ அந்த வேலைய வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். என்னன்னா, இப்போ ஒரு புரொடக்ஷன் கம்பெனியே இருக்குன்னா, 4 மேனேஜர் குடுத்துருக்காங்க. அப்போ 4 புரொடக்ஷன் மேனேஜர் இருக்கும். ஒரு 4 சப்பார்டினேட் குடுப்பாங்க. அப்ப மீதி 20 மெம்பர்ஸ் வொர்க்கர்ஸ வச்சு அந்த வேலைய முடிப்பாங்க. இதுக்கு பேரு தான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் தென் அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ். சேவைய வந்து என்ன பண்ணும்? பாதிக்கும். அண்ட் தென் எபிலிட்டி ஆஃப் ஆஃபீசர். அவங்களோட ம் அவங்களோட எப்படி அந்த ஒர்க்கரோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மா பாதிக்கும். அண்ட் தென் இப்ப வந்து எப்போதுமே மேற்பரவ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நேரமே கிடைக்காது. அண்ட் தென் நேச்சர் ஆஃப் ஒர்க் வேலையும் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் பிளான்ஸ் ஃபார் தி என்டர்பிரைஸ். அதாவது அவங்களோட எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் எபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் சப்பார்டினேட். கட்டுப்பாட்டு நுட்பங்கள் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. அண்ட் தென் 8த் பாயிண்ட் டிகிரிஸ் ஆஃப் சென்ட்ரலைசேஷன். அதாவது இப்படிதான் இருக்கும். இவ்வளவுதான் ஒரு கொஞ்சம் தான் ஒரு லிமிட் வச்சு அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? அடுத்து ஓகே. அட்வான்டேஜஸ் ஆஃப் நாரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது ஒவ்வொரு மேனேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நம்மளுக்கு துணை அதிகாரியா இருக்கும்போது அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அவங்கனால என்ன பண்ண சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் யூசுவலி காம்ப்ளிகேட்டட். ஆ வேலை வந்து சிக்கலா தான் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்க சப்பார்டினேட்ட பார்த்து அவங்களுக்கு என்னன்னு சொல்றத புரிய வைக்க முடியாது. ஆ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் லேயர்ஸ் இன் ஹைரார்கி மேனேஜ்மென்ட். திடர்ந்த ஒரு எப்படி சொல்லணும்னா, தொடர்பு இருக்கும். ஸோ அப்போ அவங்க கம்யூனிகேஷன் வந்து எப்படின்னா, சப்பார்டினேட் அண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது? தொடர்பு இருக்கும். அப்போ அவங்க மேனேஜர் அண்ட் சப்பார்டினேட் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து குரோ ஆகும். அண்ட் தென் டிஸ்பிட் மெனி அட்வான்டேஜஸ் நாரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் நாட் ஃப்ரீ டிஸ்அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜ் வந்து நெறையா இருக்கும். அப்போ வந்து அவங்க மேனேஜர் அண்ட் ஒர்க்கர்ஸோட குரோத் மைண்ட் செட் அதிகமாவே இருக்கும். இதுதான் அந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் நாரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். அண்ட் தென் 5த் பாயிண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நாரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கட்டுப்பாடு இருக்கனால அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது. டிசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, கிராஸ் ஃபங்ஷனல்ல நடக்கும். சீக்கிரம் அந்த குறுக்கு வழிய கண்டுபிடிக்கிறதையே பார்ப்பாங்க. அதனால வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்றதுலயே அவங்களால முடியாது. அப்போ இதனால என்ன ஆகும்னா, 20 டூ அ 20 அதிகாரிய வந்து நம்ம பண்ற மாரியே இருக்கும். அப்ப அதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா ஆயிரும். அப்ப இந்த நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து அவங்களோட திறமையும், ஸ்கில்ஸையும், டிசிஷன் மேக்கிங்கையும் அஃபெக்ட் பண்றதுக்கு உந்து சக்தியா இருக்கிறது தான் நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதுல அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நேரோ ஸ்பேன் கண்ட்ரோல் வெரி ஹெல்த்தியா இருக்கும். சம்டைம்ஸ் நேரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் சம் அன்ஹெல்த்தியா இருக்கும் நிறுவனத்துக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்எம்மோட கிளாஸஸ் ஃபுல்லி ஓவர். ஓகேங்களா? இன்னையோட இந்த கிளாஸஸ் நான் இந்த ஹெச்ஆர்எம் நான் முடிச்சிருக்கேன். இன்னும் நம்ம வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க வரேன். நோட்ஸ் எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அத்தாரிட்டியோட முடிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து மோட்டிவேஷன் அண்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிற தியரியிலேருந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸஸ் ஓவர். நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ நான் ரெக்கார்டை வந்து ஸ்டாப்